வணக்கங்களையும், பணிவான நமஸ்காரங்களையும், இனிய சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்களையும் உங்களிடம் சொல்லிக் கொள்வது, உங்கள் வீட்டு பிள்ளை நிற்குணம் தண்டபாணி. இன்னைக்கு சரஸ்வதி பூஜை எல்லார் வீட்லேயும் பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் புக்குகள்லாம் போட்டு வச்சுட்டு இருப்பீங்க, வண்டிக்கு போட்டு வைப்பீங்க, வண்டியை கழுவுவீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும், எல்லா ஆயுதங்கள், நீங்கள் தினசரி உபயோகிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இது பண்ணுவீங்க. வீட்டை இது பண்ணுவீங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விழாவாக இது நிறைய அலுவலகங்களில் பெரிய ஒரு விழாவாக நடக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு விழா. நம்ம செய்கிற தொழிலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை, நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு, செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய செலுத்தக்கூடிய ஒரு மரியாதை. சரஸ்வதி கலையினுடைய தெய்வம். கலை வாழ்க்கையினுடைய ஒரு அம்சம். அந்த கலை இல்லைன்னா ஏதாவது ஒரு கலை தெரியலைன்னாலோ, தெரியக்கூட வேண்டாம், இல்லை ரசிக்கலைன்னாலோ நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது, மனிதர்களாகவே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு கலையை ரசிக்கணும். ஒன்று பாட்டு கேட்கணும், ஒன்று டான்ஸ் பார்க்கணும், இல்லை ஓவியத்தை பார்த்து ரசிக்கணும். எதையாவது ஒன்று நம்ம ரசிக்க தெரிஞ்சுக்கணும். ஒரு தலையாய ரசிகன் தான் நல்ல கலைஞன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விதிமுறை இருக்குது. அதனால் இன்றைக்கி சரஸ்வதி பூஜைக்கு உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இதை பல விதங்களில், பல இடங்களில் பல வித மாதிரி கொண்டாடுறாங்க. இந்த கல்கத்தா பகுதியெலாம் துர்கா பூஜை அது மாதிரி கொண்டாடுறாங்க. நார்த் இந்தியாவில், ஹைதராபாத்லாம் துர்கா பூஜைன்னு கொண்டாடுறாங்க. நிறைய விஷயங்கள்ல ஒரு ஒரு ஆனால் கொண்டாடுறாங்க, ஏதோ ஒன்று கொண்டாடுறாங்க. மாறி 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 கொண்டாடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் சரஸ்வதி பூஜைன்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். அதாவது பலர் பலர் இன்னைக்கு சரஸ்வதி பூஜை எப்படி கொண்டாடுறது என்ன, அதாவது ஆயுத பூஜை ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை அப்படின்றது நிறைய பேர் மறந்துடுறாங்க. அப்படி மறக்கக்கூடாது. வண்டிக்கு பூஜை போட்டு, வண்டிக்கு ஒரு 2 வாழைமரம் கட்டி, ஒரு இது போட்டு அது அது இல்லை. ஆத்மார்த்தமாக, தாயே, நான் செய்யக்கூடிய தொழில், நான் நான் படிக்கக்கூடிய படிப்பு நல்லா இருக்கணும், நல்லா வரணும். இந்த 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 மம்மட்டியே, இந்த கடப்பாறையே, இந்த படியே, இந்த மரக்காவே, நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப நாள் உதவி பண்ணணும் அப்படின்னு மனப்பூர்வமாக உயிரில்லாத விஷயங்களாக இருந்தால் கூட நம்ம ரொம்ப மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கணும். அது நம்முடைய பாரம்பரியமான முறை. இப்போ நம்ம பெரியவங்கள்லாம் அதை மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. நம்மளும் அதை மாதிரி செய்வோம். அதுக்கு அதாவது சரஸ்வதியை தொடாத கவிஞர்களே கிடையாது. எல்லாரும் சரஸ்வதியை பாடியிருக்காங்க. எல்லாருமே முதல்ல விநாயகர் பாடல் பாடுவாங்க, குரு பாடல் பாடுவாங்க, குரு வணக்கம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரஸ்வதி பாட்டு பாடுவாங்க. நீங்கள் சாதாரணமாக ஐயப்பன் பஜனையில் பார்த்தீங்கன்னா கூட சரஸ்வதி பாடல் ஒன்று பாடுவாங்க. சரஸ்வதி ஒரு முக்கியமான நம்முடைய தொழில் கடவுள், நம்முடைய கலை கடவுள். கவி சக்கரவர்த்தி கம்பர் இருந்தார் இல்லையா? அவர் ஒரு ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போவாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பாள் இங்கு வாராது இடர். சரஸ்வதியை கும்பிட்டா இடர் வாராது அப்படின்றது அவர் தெளிவாக சொல்கிறார். வாராது இடர். அதாவது அதுக்கப்புறம் நம்ம காளமேக புலவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஸ்லேடை பாடல்லாம் எழுதுவாங்க. காளமேக புலவர் அவர் தான் நலவெண்பா கூட எழுதினார்னு நினைக்கிறேன். அவர் பாடுறாரு, வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய். நீங்கள் கல்வி படிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் படிப்பை படிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் எந்த வேணால் படிங்க சார். படிப்பை படிச்சிட்டிங்கன்னா இந்த வரி தான் சார் கரெக்டாக பொருந்தும். அரசரோடு என்னை சரியாசனம் வைப்பாள் அந்த சரஸ்வதி தாய். அதனால் குழந்தைங்களுக்கு நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், மேல் படிப்பு படிக்கணும். படிப்பு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லித்தரணும். அது அந்த இந்த இந்த பூஜையில் குழந்தைங்கள உட்கார வச்சு, நீ பண்ணு, நீ பூஜை போடு, நீ பண்ணு, நீ பாடு, உனக்கு தெரிஞ்சதை செய்யப்பா. நீ அந்த மந்திரம் தான் சொல்லணும், இந்த மந்திரம் தான் சொல்லணும், அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. உன் மனசை கையெடுத்து கும்பிட்டு, அம்மா நான் நல்லா படிக்கணும்,
என்னுடைய தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னு வந்து மனப்பூர்வமா வேண்டிட்டாலே, நமக்கு வந்து நேர்மறையான எண்ணங்களை கடவுள் குடுப்பார். அது அதே மாரி வந்து பாரதியார். ஐயோ! அவர நான் விட்டுட்டேன். அப்புறம் கோச்சுப்பார்ல. பாரதியார் வந்து சரஸ்வதிய பத்தி என்ன பாடுறாரு பாருங்க. "வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள், வீணை செய்யும் ஒலியிலிருப்பாள். கொள்ளை இன்பம் குலவு கவிதை, கூறு பாவலர் உள்ளத்திருப்பாள். உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே, ஓதும் வேதத்தின் உள்நின்று ஒளிர்வாள். கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத் துட்பொருளாவாள்." யார் கூறும்? கள்ளமற்ற முனிவர்கள். போலி சாமியார் இல்ல. கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருள் ஆவாள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்றார். இப்படி எல்லாரும் வந்து சரஸ்வதிய பேசுறாங்க, கலைகளை பத்தி பேசுறாங்க. நாம வந்து ஒரு விஷயத்த வந்து கரெக்டா இது பண்ணிக்கணும் சார். புத்தகங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆயுதங்கள். அறிவாயுதம். புத்தகம் வந்து அறிவாயுதம். அத வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நெறைய வாங்கி தரணும். என்னுடைய சரஸ்வதி பூஜையினுடைய வேண்டுகோள் உங்களுக்கு இதான். நெறைய குழந்தைங்களுக்கு நெறைய புத்தகம் வாங்கி குடுங்க. படிக்கிறதுக்கு வந்து அவங்கள வந்து பயிற்சி பண்ணுங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தயவுசெய்து அத வந்து நீங்க பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ வரப்போது புத்தக கண்காட்சிலாம் வரப்போது. அதுலலாம் கூட்டிட்டு போங்க பசங்களுக்கு. நான் வந்து யாருக்கும் அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க நெனைக்கக்கூடாது. நான் வந்து யாருக்கும் புத்திமதி சொல்லல. புத்திமதி சொல்லக்கூடிய அளவுக்கு நானும் இல்ல. இருந்தாலும் என்னுடைய மனசுல பட்டத இந்த யூடியூப் சேனல் வழியா உங்களுக்கெல்லாம் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு சொல்றேன். அவ்வளோதானே ஒழிய நான் வந்து இவரு பெரிய புத்திமதிய சொல்றாரு அப்படிலாம் நெனைக்காதீங்க. புத்திமதி சொல்லக்கூடிய தகுதியோ, அறிவோ எனக்கு இல்ல. இருந்தாலும் என்னுடைய மனதில பட்டத உங்களிடத்தில் சொல்லுவது என்னுடைய கடமை. அதனால நான் சொல்றேன். இப்போ எனக்கு சின்ன வயசுல வந்து ஒரு சரஸ்வதி பாடல் ஒண்ணு பிடிக்கும். அந்த பாடல் யாருக்காவது தெரியுமா? அப்படின்னு நான் முன்னாடி கூட ஒரு ஒரு பதிவுல கேட்டிருந்தேன். அத இப்ப தேடி கண்டுபிடிச்சுட்டேன். அந்த பாடல வந்து நான் வந்து பாடுறேன். ஆனா பாடுற மாரியே தான் இருக்கும். நீங்களும் கேட்குற மாரி தான் இருக்கும். கொஞ்சம் அந்த பாடல் கொஞ்சம் கேட்குறீங்களா? ப்ளீஸ். சரஸ்வதி தேவி தயாபரி சங்கீதத் தாயே நீ ஆதரி. சரஸ்வதி தேவி தயாபரி. வீண புத்தக பாணியே, வீண புத்தக பாணியே, வீண புத்தக பாணியே, வேண்டினேன் உன் பத மலரையே. சரஸ்வதி தேவி தயாபரி சங்கீதத்தாயே நீ ஆதரி. சரஸ்வதி தேவி தயாபரி. வாணியே இங்கு நீ வருவாயே, வாணியே இங்கு நீ வருவாயே, வாக்கினில் வந்தருள் பூரிவாயே, வாக்கினில் வந்தருள் பூரிவாயே. சரஸ்வதி தேவி தயாபரி சங்கீதத்தாயே நீ ஆதரி. சரஸ்வதி தேவி தயாபரி. தயவு செய்தென்னை ஆதரி, தயவு செய்தென்னை ஆதரி, தாமதம் செய்யாதே சோதரி. சரஸ்வதி தேவி தயாபரி சங்கீதத்தாயே நீ ஆதரி. சரஸ்வதி தேவி தயாபரி. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப புடிச்சமான பாட்டு சார். நாம வந்து ப்ரொஃபஷனலான பாடகனோ அதெல்லாம் கிடையாது. அப்பப்ப வீட்ல பாடிப்போம். நீங்க கூட பாடுங்க சார். வீட்ல நெறைய பாடுங்க. ஜாலியா இருங்க. வேலை செய்யும்போது பாடுங்க. 1008 கஷ்டம் இருக்கும் சார். நம்ம நம்ம முன்னோர்லாம் ஏத்த பாட்டு பாடல? கவல பாட்டு பாடல? "ஒன்னே ரகு ராமான்னு" பாடல? அவனுடைய கஷ்டங்கள் மறந்தது. மாடு வந்து பாட்ட கேட்டு ரசிச்சு பின்ன அப்படியே அதோடைய அதனுடைய ஒ ஒ த
டயர்டு தெரியாம வந்து அப்படியே போவும், வரும். இவரும் வந்து டயர்டு தெரியாம வந்து ஏறி மிதிப்பாரு. உள்ள இருக்கவரு ஒரு குரல் குடுப்பாரு. "ஒன்னே ரகு ராமான்னுவாரு, ஒரு 2 ரகு ராமான்னுவாரு. அது மாரி வந்து பாடுங்க சார். நெறைய விஷயங்கள் பாடுங்க. வீட்ல பாத்ரூம்ல இருக்கும்போது பாடுங்க. சும்மா ஒர்க் பண்ணும்போது பாடுங்க. பாடல் முணுமுணுங்க. நேர்மறையான பாடல் பாடுங்க. எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, சோக பாடல் தான் பிடிக்கும். பிடிக்கும் ஓகே. ஆனா நேர்மறையான பாடல்கள குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுங்க. நெறைய நேர்மறையான பாடல்கள்லாம் வந்துட்டுருக்கு. வருது, வந்தது. அது மாரி வந்து நெறைய நேர்மறையான பாடல்கள் வந்து அ பசங்களுக்கு சொல்லிக் குடுங்க. இப்போ நான் வந்து இப்படி அப்படியே சுத்தி, இவன் இன்னும் நெற்குணத்துக்கு வரலையே அப்படின்னு நெனைக்காதீங்க. அதுக்கு தான் வரப்போறேன். அ நெற்குணத்துல பஜனையில வந்து ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாங்க. அதாவது எப்படி இவரு பாடுவாங்க. அதாவது விநாயகர் பாடுவாங்க. அதுக்கப்புறம் குருநாதர் பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறம் சரஸ்வதி பாட்டு ஒண்ணு பாடுவாங்க. இந்த பாட்டு வந்து ஒரு நாமாவளி பாடல். "வாணி வாணி வந்திடுவாய் வரங்கள் மிக்க தந்திடுவாய். வேணி வேணி வந்திடுவாய் வித்தைகள் மிக்க உரைத்திடுவாய். பஜனை புரிய வந்திடுவாய். பாலகனுக்கருள் தந்திடுவாய். சங்கடங்களையே தீர்த்திடுவாய். சரஸ்வதியே எம்மை காத்திடுவாய். சங்கடங்களையே தீர்த்திடுவாய். சரஸ்வதியே எம்மை காத்திடுவாய்." இந்த பாட்டு வந்து ரொம்ப வேகமா பாடுவாங்க. வேகமா பாடிட்டு ஸ்பீடா பாடக்கூடிய பாட்டு இது. இது வந்து அதாவது வந்து நெற்குணத்தில நெறைய பழைய பழைய பஜனைகள்ல கலந்துக்கிட்டவங்கலாம் இந்த பாட்டு நெறைய தெரியும் அந்த பாட்டுலாம். அதனால வந்து சரஸ்வதி சரஸ்வதி பூஜை ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை. அ எப்படி வந்து தீபாவளி, பொங்கல் அது மாரியோ, சரஸ்வதி பூஜையும் நம்முடைய தொழிலுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை. அதனால அது மாரி ஒரு பண்டிகை. அந்த பண்டிகைய வந்து எல்லாம் வீட்ல சந்தோஷமா கொண்டாடுங்க. கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு, படிக்கிற குழந்தைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயவுசெய்து நான் யாருக்கும் வந்து அட்வைஸ் பண்றதா நீங்க நெனைக்காதீங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதான். அதுதான் தப்பா நெனைக்காதீங்க. எல்லா குழந்தைகளும் நன்றாக படிக்க வேண்டும். நன்றா படிக்கணும். நல்லா நல்லா வந்து கல்வியில வந்து எல்லா குழந்தைகளும் சிறந்து விளங்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நானு ஆண்டவன சரஸ்வதி தேவிய வேண்டிக்கிறேன். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், அன்பர் என்பவர்க்கே நல்லனையெல்லாம் தரும், கணம் தரும் பூங்குழலாள் அபிராமியின் கடைக்கண்களே. சின்ன வயசுல இன்னொரு விஷயம் நான் கரெக்ட்டா ஒரு விஷயத்த நானு சொல்றேன். सरस्वती देवी दयापरी सङ्गीततायिनी आदरी सरस्वती देवी दयापरी सङ्गीततायिनी आदरी वीणा पुस्तकपाणिये வேண்டினேன் உன் பதமலரையே சரஸ்வதி தேவி தயாபரி சங்கீதத்தாயே நீ ஆதரி வாணியே இங்கு நீ வருவாயே வாக்கினில் வந்தருள் பூரிவாயே வாணியே இங்கிங்கு வருவாயே வாக்கினில் வந்தருள் பூரிவாயே தயவு வைத்தென்னை ஆதரி தாமதம் செய்யாதே சோதரி தயவு வைத்தென்னை ஆதரி தாமதம் செய்யாதே சோதரி सरस्वती देवी दयापरी सङ्गीततायिनी आदरी सरस्वती देवी दयापरी